ரஜினிகாந்தின் டி என்ற திரைப்படத்தில் ஒரு உதவி வில்லன் சண்டை காட்சிகளில் பங்காற்றினேன். 200க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்திருக்கின்றேன். 50க்கு மேற்பட்ட விருது, சர்வதேச வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்தியாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இலங்கை கல்வி அமைச்சின் அகில இலங்கை தமிழ் சாதனையாளர் விருது, நீதி அமைச்சின் புத்தாக்க விருது, கலாபூஷணம் விருது, கலைமாமணி விருது, கலையரசு விருது. வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கிறோம். மிக முக்கியமாக கிளிநொச்சியுடைய ஒரு ஆளுமையை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். அவருடைய ஆளுமை பல்தரப்பட்டது. அந்த ஆளுமைகளுக்கு சொந்தக்காரர் அவரைத்தான் இன்றைய நாள் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக நேர்காண வந்திருக்கிறோம். இவருடைய ஆளுமைகள் பலதரப்பட்டதாக காணப்படுகின்றன. இவர் ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞர். அதே போல தமிழினுடைய பாரம்பரிய கூத்துக்களிலே கைதேர்ந்தவர். தமிழ் சினிமாவில் சில படங்களிலே கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருக்கின்றார். அதே போல சிறுகதை, இலக்கியம், நாவல் இது போன்ற பல்துறை ஆளுமிக்க ஒருவர். அத்தோடு சமூக சேவையிலே அவருடைய பங்கு இந்த மாவட்டத்திலே காணப்படுகிறது. அப்படி மிக முக்கிய நபர் தான் அவர். மேலே நாங்கள் பார்த்தோமானால் இந்த விருதுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். வீட்டுக்குள்ளும் பல விருதுகள் அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மலையாளபுர மண்ணினுடைய பெருமையை சேர்த்த, அது மாத்திரமல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பெருமைக்கு சொந்தக்காரர் வல்லிபுரம் ஏழுமலை ஐயாவைத்தான் நாங்கள் இன்றைய தினம் நேர்காண வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, வணக்கம் ஏழுமலை பிள்ளை ஐயா அவர்களே. உங்களை ஏற்கனவே எனக்கு நன்கு தெரியும். சில நிகழ்வுகளிலே உங்களை நான் கண்டிருக்கின்றேன். உண்மையாகவே உங்களை பற்றி உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சார்ந்த சிறிய வரலாற்று பதிவை எங்களோடு பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம், தாய் இருந்த யாரு, கல்வி, அத்தோடு உங்களுடைய இளவயது வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த துறைக்கு நீங்கள் உள்வாங்கப்படுவதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் என்ன? அதே போல இந்த துறையிலே வந்த பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இது தொடர்பாக ஒரு சிறிய வரலாறு எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? வணக்கம். நான் யாழ்ப்பாணம் மயிலட்டியை பிறப்பிடமாக கொண்டவன். எனது தந்தையார் இசை நாடகத் துறையில் ஆற்றல் பெற்றவர். 1922ஆம் ஆண்டு இந்தியா சென்று இந்தியாவில் வேல்நாயக்கர் என்பவரை குருவாக கொண்டு இசை நாடகங்கள், சங்கீதம் முற்றாக பயின்றவர். எனது சகோதரி சத்தினம் அவர்கள் மிகச்சிறந்த புராண படலம் பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தவர். எனது சகோதரன் குணலிங்கம் அவர்கள் சிறந்த நாடகக் கலைஞனும் சிறந்த பேச்சாளனுமாக இருந்தவர். அவர்களின் அடியொற்றியே எனது கலைப்பயணம் தொடங்கியது. நான் அவர்களின் அடியொற்றி இந்த கலைப்பயணத்தை எனக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் தான் எனக்கு கை கொடுத்தது. எனது திறமை என்றதுக்கு அப்பால எனக்கு இந்த கலை மிகவும் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. முதலில் நான் கிறிஸ்தவ பாடசாலையில் தான் கல்வி கற்றது. அங்கு அவர்கள் நாடகம், கல்வியில் நாடகம், விளையாட்டு போன்ற இணை பாட விதான செயல்பாட்டில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டவர்கள். அவர்களிடம் கல்வி கற்றதாலே நான் இக்கலைத்துறையில் எனக்கு மிகவும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. முதலில் 1963ஆம் ஆண்டு அமெரிக்கன் மிஷன் ஆங்கில பாடசாலையில் நான் கல்வி கற்ற காலத்தில் எனது சகோதரன் நாடகம் பயின்றார். அப்பொழுது அங்கு ஒரு நாடகம் பழக்கப்பட்டது. அந்த நாடகத்தில் ஒரு கட்டியகாரன் வேடமேற்கும் நடிகன் இல்லாததால் நான் அந்த பாத்திரத்திற்கு நான் செய்வேன் என்று கூறி அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டேன். தேவாதி தேவதீன தயாவர் தெய்வீக புருஷ வேதாந்த சாகர கடவுள் அவதார கனக விஜயர் பராக் பராக் பராக். இதுவே அந்த வசனம். இந்த வசனத்திற்காக யாரும் செய்யாது ஒதுங்கி இருந்த வேளையில் இந்த பாத்திரத்தை ஏற்று அங்கே 1963ஆம் ஆண்டு நான் அந்த கலைப்பயணத்தில் ஒரு படியை முன்னுக்கு கால் வைத்தேன். அதன் பிறகு 1969ஆம் ஆண்டு ஐக்கிய நாடக சபையின் 25வது ஆண்டு விழாவுக்காக ஏற்படுத்தப்பட்ட பேச்சு போட்டியில்
அகில இலங்கை ரீதியாக வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பரிசெடுத்தேன். அது எனது வாழ்க்கையின் 2வது படிகள்லாம். 3வது, நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் பல நாடகப் போட்டிகளில் பங்கு பெற்றி நாடகம் எழுதி சிறந்த நடிகராகவும் சிறந்த நாடகமாகவும் சிறந்த பிரதியாகவும் எனக்கு பல விருதுகள் கிடைத்தது. அது எனது 3வது படியாக நான் நினைக்கிறேன். எனது 1972ஆம் ஆண்டு தமிழரசு மாநாட்டில் நான் விடுதலை வீரன் தவம் என்னும் ஒரு சமூக நாடகம் நடித்து சகல அச்சு ஊடகங்களாலும் பாராட்டு பெற்றேன். அது எனக்கு 4வது படியாக இருந்தது. 5வது படியாக உலகத்தமிழராட்சி மாநாட்டில் நான் நடித்த சங்கிலியன் நாடகம் மிகவும் பேசுபொருளாக உலக அரங்கில் பேசப்பட்டது. அது எனது 5வது படியாக அமைந்தது. 1972ஆம் ஆண்டு சுமதியங்கே என்னும் ஒரு திரைப்படம், அதாவது இலங்கையில் முதல் தமிழ் திரைப்படத்தை ஆரம்பித்த HC பிலிம்ஸ் ஹென்றி சந்திரவன்ச என்பவரால் உருவாக்கப்பட்ட சுமதியங்கே என்ற தமிழ் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தேன். அது எனக்கு 6வது படியாக இருந்தது. 7வது படியாக 1979ஆம் ஆண்டு ரஜினிகாந்தின் டி என்ற திரைப்படத்தில் ஒரு உதவி வில்லன் சண்டை காட்சிகளில் பங்காற்றினேன். பல சிங்கள திரைப்படங்களில் வில்லனாகவும் அடியாளாகவும் சண்டை கலைஞனாகவும் பங்காற்றி இருக்கிறேன். அது எனது 7வது படியாக இருந்தது. எனது 8வது படியாக வடக்கு மாகாணத்தின் பல நாடக மன்றங்களில், வடக்கு மாகாணத்தில் அக்காலத்தில் நாடக மன்றங்களில் நாடகப் போட்டிகள் நடப்பது இயல்பு. அந்த நாடக மன்றங்கள் ஒன்றிலல்ல, பல நாடக மன்றங்கள், அதாவது இளந்தமிழர் மன்றம் காங்கேசந்துறை, மாவை முத்தமிழ் கலா மன்றம், கட்டுவன் பாலர் நானோதய நாடக மன்றம், ஏழாலை பாரதி நாடக மன்றம், தெல்லியூர் நாடக மன்றம், கிழக்கு மாகாணம் இலக்கிய வட்டம், கொழும்பு நாடக மன்றங்களிலெல்லாம் நாடகம் நடித்து பல சிறந்த நடிகர் பரிசு பலவற்றை பெற்றுள்ளேன். பல நாடகங்களில் நடித்துள்ளேன். அக்காலத்திலே 200க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்திருக்கின்றேன். 50க்கும் மேற்பட்ட விருது அக்காலத்தில் பெற்றுள்ளேன். இந்திய திரைப்பட நடிகர் எமினி கணேசன், பாலாஜி அவர்களால் எனது நாடக பயணத்தில் கிழக்கு மாகாணத்தில் கலையும் கண்ணீரும், களங்கண்ட கவிஞன் என்னும் நாடகத்தில் நடித்ததால் எனக்கு பாராட்டு கிடைத்தது. பாராட்டு பெற்றேன். அதன் அடியொற்றியே தீ திரைப்படத்தில் பாலாஜி என்னை அறிமுகம் செய்து வைத்தார். அத்திரைப்படத்தில் சிறப்பாக செயலாற்றுவதாக அக்காலத்தில் எனக்கு ஒரு பேருண்டு. அதன் பிறகு போராட்ட காலத்தில் நான் ஆங்கில திரைப்படங்கள், அதாவது 100க்கு மேற்பட்ட ஆங்கில திரைப்படங்களை தமிழில் மொழிபெயர்த்து தருவார்கள். அதை நான் தமிழில் சீராக்கல் செய்து எழுதி வாயசப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த திரைப்படங்களில் குரல் வழங்கி வெளியிட்டிருக்கின்றேன் மாணவர்கள் கல்வி கற்பதற்காக. அதில் சினைப்பர் என்னும் ஒரு திரைப்படம் மிகவும் உலக புகழ் பெற்றது. 3 பகுதிகளை கொண்டது. சினைப்பர் திரைப்படம் 3 பகுதிகளை கொண்டது. அந்த திரைப்படத்தில் பைசட் என்னும் ஒரு பாத்திரத்தில் டொம் பெரஞ்சர் என்னும் ஒரு ஆங்கில திரைப்பட நடிகன் நடித்த, உலகத்தில் புகழ்பெற்ற டொம் பெரஞ்சர் என்ற ஆங்கில திரைப்பட நடிகன் நடித்த பாத்திரத்தில் பலரால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த காலத்தில் நான் அந்த பாத்திரத்திற்கு குரல் கொடுத்து தமிழ் தேசியத்தால் தங்கப்பேனா விருது பெற்றேன். முதலில் இலங்கையில் 1991ஆம் ஆண்டு தங்கப்பேனா பரிசு பெற்றேன் தமிழ் தேசியத்தால். பின்னர் நாடகக் கலையிலும் இசை நாடகக் கலையிலும் இலக்கியத்திலும் 100க்கு மேற்பட்ட ஆங்கில புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்து தருவார்கள். அதை சீராக்கல் செய்து எழுதி புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். அறிவுக்களஞ்சியம், படம்பார் பாடம்படி போன்ற பல்வேறு புத்தகங்களுக்கு உதவியாளனாக இருந்து
எழுதி வெளியிட உதவி செய்துள்ளேன். பிற்காலத்தில் பாதை மாறிய பருவங்கள், இரத்தத்தின் இரத்தம், தாயக திரைப்படங்கள், இலங்கை திரைப்படங்கள் பலவற்றில் நடித்துள்ளேன். 2013ஆம் ஆண்டு நிலந்த தேசப்பிரிய என்பவரால் தயாரிக்கப்பட்ட நந்த ரதி ரங்கா என்ற திரைப்படத்தில் வன்னித்தமிழன் செல்வராஜ் என்ற பாத்திரத்தில் நடித்திருந்தேன். அத்திரைப்படம் உலகரங்கில் 6 விருது பெற்ற, சர்வதேச விருது பெற்ற திரைப்படமாக அமைந்தது. பின்னர் திரைப்படங்கள், நாடகங்கள், இலக்கியங்களில் பங்காற்றியிருந்தேன். நான் எழுதிய முதல் மகுடமங்கம் என்னும் நூல் 3 விருது பெற்றது. அரச இலக்கிய விருது பெற்றது, வடக்கு மாகாணத்தின் சிறந்த நூல் விருது பெற்றது, கிழக்கு மாகாணத்தின் தமிழியல் விருது பெற்றது, கிழக்கு மாகாணத்தின் தமிழியல் விருது பெற்றது. 2வது புத்தகமான வீரகாவியம் அரச இலக்கிய விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. 3வது புத்தகமான சதுரங்க வேட்டை அரச இலக்கிய விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது, வடக்கு மாகாண சிறந்த நூல் விருது பெற்றது, இந்தியாவின் கரிகால சோழன் விருது பெற்றது. 4வது புத்தகமான சத்திய வேள்வி அரச இலக்கிய விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. 5வது புத்தகமான மாவீரன் அரச இலக்கிய விருது பெற்றது. 6வது புத்தகமான எதிரியா துரோகியா, 7வது புத்தகமான உலகை வெல்ல முயன்றவன், 8வது புத்தகமான கீதாத்துவம், 9வது புத்தகமான ஆணை இலங்கையில் கூடிய விருது பெற்ற நாடக புத்தகமாக அமைந்திருக்கின்றது. அரச இலக்கிய விருது பெற்றது, வடக்கு மாகாண விருது பெற்றது, இந்தியாவின் தினத்தந்தி பத்திரிகையால் பாராட்டப்பட்ட புத்தகம் ஆணை. 7வது அடுத்த புத்தகமாக தற்பொழுது 4 புத்தகங்கள் எழுத்து வடிவத்தில் இருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட நாடகங்களும், 20க்கும் மேற்பட்ட இந்திய, ஈழத்து, இலங்கை திரைப்படங்கள் பலவற்றில் நடித்திருக்கின்றேன். அதற்காக பல விருதுகள் பெற்றிருக்கின்றேன். இலக்கியத்திலும் இசை நாடகம் நடித்திருக்கின்றேன். டப்பிங் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு குரல் கொடுத்து சர்வதேசத்தின் விருது பெற்றிருக்கிறேன். சர்வதேச வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்தியாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இலங்கை கல்வி அமைச்சின் அகில இலங்கை தமிழ் சாதனையாளர் விருது, நீதி அமைச்சின் புத்தாக்க விருது, கலாபூஷணம் விருது, கலைமாமணி விருது, கலையரசு விருது போன்ற விருதுகளும் 20க்கும் மேற்பட்ட பட்டங்களும் பெற்றிருக்கின்றேன். 600க்கும் மேற்பட்ட தேசிய கலை இலக்கிய போட்டிகளிலும், நாடகப் போட்டிகளிலும், பிரதி போட்டிகளிலும் 600க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் பெற்றிருக்கின்றேன். இதற்கு மேல் நிறைய விளம்பரப்படுத்த முடியாத பல விருதுகள் பெற்றிருக்கின்றேன். தற்பொழுதும் விருதுக்காக அலையவில்லை. தற்பொழுதும் நான் எனது முயற்சியில் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் திறமையாலோ அல்லது வேறு காரணங்களாலோ கலைத்துறையில் பிரகாசிக்கவில்லை. நான் சொன்னதை செய்வேன், அடக்கமாக செய்வேன். எனது தந்தையார் வழியில், எனது குடும்பத்தின் வழியில் எளிமையாக இருப்பதே விருப்பம், எளிமையாக இருப்பதில் விருப்பம் கொண்டவன். அதிர்ஷ்டமும் சந்தர்ப்பமும் எனக்கு இறைவன் கொடுத்த வரம். நான் கலைத்துறையில சாதிப்பதற்கும் எந்தவித அழுத்தமும் இல்லாது கலைத்துறையில் பயணம் செய்வதற்கும் எனது மனைவி, எனது தாயாருக்கு பிறகு எனது மனைவி மிகவும் உத்வேகமாக என்னை வழிநடத்தி இருந்தார்.
நான் அவரை வழிநடத்தினேன் என்பதை விட அவர் என்னை வழிநடத்தியிருந்தார். அதன் காரணமாக எனது வெற்றியில் 100க்கு 50% எனது பெற்றோருக்கும் 50% எனது மனைவிக்கும் உண்டு. அந்த மனைவியின் சிறப்பான பங்களிப்பில் எனது பிள்ளைகளுக்கும் அது சாரும். எனக்கு 5 பிள்ளைகள், அவர்களுக்கு அது சாரும். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.